நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய இழப்புக்கு காரணம் உங்களுடைய இரக்கம்தான். இந்த 2025 சனியினுடைய பார்வையினால், அந்த பார்வையால் நடக்கப் போகின்ற நல்ல பலனால் உங்களுடைய துலாம் ராசினருக்கு முடிய போகும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சண்டை சச்சரவு, ஆனா ஆரம்பிக்க போகும் புது கணக்கு. ஸோ இதை பத்தி தான் விரிவா விளக்கமா பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல்ல ஏற்கனவே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படித்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, சனி பயிற்சி இந்த 2025 நடக்க போகுது. எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியது இந்த சனி பயிற்சி. மார்ச் 29 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் மாறப்போகிறார். இந்த சனியோடைய பயிற்சினால துலா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய துலாம் ராசிக்கு யோகக்காரகன் சனி பகவான். ஏன்னா துலாமிற்கு 4ஆம் இடம் மகரத்திற்கும் 5ஆம் இடம் கும்பத்திற்கும் அதிபதி தான் இந்த சனி, சரிங்களா? மேலும் உங்களுடைய துலாம் ராசியில தான் சனிவன் உச்சம் அடைவார். இந்த சனி பயிற்சியில மிக முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, சனி பகவான் இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார், ஆனா பார்க்கின்ற இடத்தை அழித்து கட்டுப்படுத்துவார். ஸோ உங்களுடைய துலாமிற்கு சத்ருஸ்தானத்தில் 6ஆம் வீட்டில் போய் அமரக்கூடிய சனி. ஸோ வேலை, தொழில், எதிரி, கடன், நோய், இந்த விஷயத்துல எல்லாமே மாற்றங்களை கொடுப்பார் நிச்சயமான முறையில. அதனால உத்தியோகக்காரகன் சனி 6ல் அமர்ந்தால் துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு உத்தியோகம் நிச்சயம் நிலைத்து நிற்கும். ஸோ வேலை விஷயத்துல, தொழில் விஷயத்துல கவலைப்பட தேவையில்லை. எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைக்கும். அதேபோல் மிக முக்கியமா எதிரி யார் என்று அடையாளம் கண்டுகொள்வீர்கள். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனை என்னன்றது கரெக்டா தெரிய வந்துடும். அதுக்குள்ள மருத்துவம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுல சனியுடைய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சனி பார்வை பலன் தான் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போது இந்த 2025 மற்றும் 26, 27 வருடங்கள். குரு பார்க்க கோடி நன்மை நடக்குன்னு சொல்லுவாங்க. சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வாங்க. அப்படி சனி பார்த்து ஒரு இடத்தை அழிச்சா உங்களுக்கு நல்லது நடக்கும். அது உங்களுடைய கெட்ட வீடாக இருந்தால் அப்படித்தாங்க நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய துலாமிற்கு 8ஆம் வீடு ரிஷபம். ஸோ 8ஆம் வீடுன்றது எதிர்பார்க்காத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கொடுக்கக்கூடியது, திடீர் விபத்து மற்றும் ஆயுள் ஸ்தானம். அந்த வீட்டை சனிவன் 3ஆம் பார்வையை பார்க்கிறார். அப்போ ஆயுள் காரகன் முதல்ல பார்க்கறதுனால ஆயுள் விருத்தி இருக்கு. ஆயுள்ல எந்த விதமான பிரச்சனை வராது. ஏன்னா 8ஆம் வீடு ஆயுளை குறிப்பது. பட் சனிவன் தான் ஆயுளுக்கு காரகம் வைக்கக்கூடிய இருக்கிறார். அப்போ ஆயுளை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனா வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் தீர்ந்து போகும். வாழ்க்கை துணையோடு போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சொத்து தகராறு இல்ல காதல் விஷயத்துல ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கெட்டிய வீடு, பூர்வீக சொத்து அல்ல சொந்த வீடு, இதுல ஏதாவது ஒரு வழக்குகள் பிரச்சனை, சண்டை சச்சரவு ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தருணம் இந்த 2025 சனியினுடைய பார்வையால் அது நடக்கும். அதே போல தேவையில்லாத காதல் அல்லது காதல் விவகாரத்தால் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை சந்திச்சிட்டிங்கன்னா அது சரியா போகும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியா நேரடி 7ஆம் பார்வை, சனியினுடைய 7ஆம் பார்வை கன்னி ராசியில பத்தி உங்களுடைய துலாமிற்கு அது 12ஆம் வீடு. 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், செலவை குறிப்பது. செலவை பார்த்து சனிவன் அழிக்கிறாரு. அப்ப துலா ராசிக்காரங்களுக்கு செலவு குறையுது, வீண் அலைச்சல் குறையுது, தேவையில்லாத பயணங்கள் நீங்குது. இனிமே ஒரு இடத்துல நிலையா நின்று வேலை பார்க்கறதுக்கும் தொழில் பார்க்கறதுக்கும் யோகம் வந்துருச்சு. தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத அலைச்சல், ஸோ டிராவல்ன்றது அனசரியா இருக்கும், அது இல்லாம போகும். தேவையில்லாத செலவு, வருமானம் வருதோ இல்லையோ ஆனால் செலவு மட்டும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செலவு குறையும். மிக முக்கியமா அந்த மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகள் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சொந்த வீட்டு தகராறு நீங்கும். இந்த 12ஆம் வீடுங்கிறது போகஸ்தானமும் கூட. அதனுடைய அடிப்படையில் தாம்பத்திய உறவில் வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் இருக்கு, அல்லது வாழ்க்கை துணையிடமிருந்து சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிக முக்கியமா படிப்பிற்காக ஒரு வெளிநாடு போயிருக்கீங்க, வெளி மாநிலம் போயிருக்கீங்க, அந்த படிப்புக்காக போட்ட பணம், விரைய செலவுகள், வீண் விரைய செலவுகள், ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ படித்தது போதும் கற்றது போதும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த கற்ற கல்வி கலை உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்குன்ற தருணம் இந்த சனி பயிற்சியின் மூலமாக. இதுக்கு அடுத்தபடியா
சனிவனுடைய 10ஆம் பார்வை தனுசுல பதிவு உங்களுடைய துலாமிற்கு அது 3ஆம் இடம் அமையுது. கூட பிறந்த சகோதர சகோதரி வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா அது தீரும், மாறும். கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட குடைச்சல், கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட ஏதோ ஒரு தடை அது நீங்குது கண்டிப்பான முறையில். தங்க நகை சம்பந்தமான அடமானத்தில் கூடிய தங்க நகை சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். மிக முக்கியமா அந்த பிள்ளைகள் வழியில துளாராசிக்காரங்களுக்கு ஒரு மன வருத்தம், ஒரு ஏக்கம் அப்படின்றது இருக்கும். நல்ல ஒரு வேலை கிடைச்சிராதா, அல்லது நல்ல ஒரு தொழில் அமைஞ்சிராதா, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணம் அமைஞ்சிராதா, அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை, அதாவது உங்க குடும்பத்தில் ஒரு வாரிசு கிடைச்சிராதா அப்படின்னு போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை அப்படின்னு வேண்டி தவித்த உங்களுக்கு அந்த பிள்ளைகள் வழியில நீங்க எதை எதிர்பார்க்க நடக்கணும்னு நினைச்சீங்க அது நடக்கும். சில பேர்த்துக்கு அடங்காத பிள்ளைகள், உங்களை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், தவறான வழிக்கு போன பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. அவங்கள நினைச்சு மன வருத்தம், தூக்கத்தை பல நாள்ல இழந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் நினைத்து வருத்தப்பட்ட காரியங்கள் இப்போ பிள்ளைகளே உங்களுடைய வசத்திற்கு வருவார்கள், உங்களுடைய பேச்சுக்களுக்கு கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் சனியினுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 6ஆம் வீட்டுல சனி அமர்ந்திருக்கிறது, கூட ராகு வேற சில காலங்கள் மே மாதம் முடிவு வரை இருக்கிறார். அப்போ கண்டிப்பா துளாராசிக்காரங்களுக்கு சத்ரு சனியாக இருந்தாலும் இந்த எதிரி கடன் நோயை கட்டுப்படுத்தி ஒரு தேவைக்காக, உங்களுடைய தேவைக்காக கேட்கிற இடத்துல ஒரு கடனை கொடுக்க வச்சு உங்களுடைய காரியத்துல, அதாவது வேலையில வருமானத்தை நிரந்தரமா கொடுத்துருவாரு. ஸோ வேலையில எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெர்மனண்ட் ஜாப், நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு வருமானம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல நீங்க பண்ண வேண்டியது, இந்த துளாராசிக்காரங்க பண்ண வேண்டியது என்ன ஒரு விஷயம்னா, கண்டிப்பா அந்த சனி பயிற்சியின் மூலமாக நடக்கக்கூடிய இந்த நோய் பிரச்சனைகள் அதுக்கு மட்டும் உடனடி தீர்வு, அதாவது சின்ன அறிகுறி வந்தாலும் கூட உடனடி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணீங்க. உடல் விஷயத்தில் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, கவனம் தேவை. அதை மட்டும் கவனம் பண்ணுங்க. மற்றபடி பணம் கொடுப்பது, கடனாக கொடுப்பது, மற்றவங்க ஜாமீன் கேண்டி போடுறது, இதெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். சனிமன் வழிபாடு பண்ணிக்கோங்க, தான தர்மங்கள் செய்யுங்க, சமூக சேவை செய்யுங்க, உளவார பணி செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த 2021 மட்டுமல்ல 2027 வரை. ஸோ கண்டிப்பா இந்த துளாராசிக்காரங்களுக்கு வருமானத்தில் எந்த விதமான தடையும் செய்ய மாட்டாரு. சனி பார்வையின் மூலமாக வாழ்க்கை துணை, மாமியார் வீடு, வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகள், பிள்ளைகள் விஷயம், கூட பிறந்த சகோதர சகோதரி விஷயம், இந்த 5ம் நீங்கி அதில் நிம்மதி பெருமூச்சு நிச்சயம் பெறுவீங்க. அதே போல நான் அந்த புது கணக்குன்னு ஒன்று தொடங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் புதிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், புதியதொரு வேலை வாய்ப்பு, வேலையில் ஒரு இடமாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த புதிய கணக்கு ஆரம்பிக்கின்ற தருணத்தில் கண்டிப்பா வருமானம் இரட்டிப்பு மடங்காக உங்களுக்கு உயரும். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க, வாழ்க்கையை மாத்திக்கிங்க. இந்த பேர் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.